Let's have a briefing about not for profit organization. Not for profit organization. அவங்களுடைய financial statements என்னவா இருக்கும்? Organization is functioning having no intention to make the profit. Profit இல்லனா இவங்க அப்ப எதுக்காக இருக்காங்க அப்படி சொன்னாக்க, for example XYZ அப்படிங்கிற ஒரு கம்பெனி has a sufficient profit generated. They want to conduct or run an hospital for the welfare, social welfare. பண்ணலாம் இல்லையா? இதுல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, they will run the hospital funded by XYZ Limited, so the patients are treated at subsidized rate. That may also be a reason. Or some philanthropists may run a school for the welfare of the students or general public without any intention to make the profit out of it. இந்த மாதிரி பெரிய என்டிட்டியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல ஒரு 40 ஃபிளாட்ஸ் இருக்கு. இந்த 40 ஃபிளாட்ஸுக்கும் காமன் ஏரியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு அந்த ஃபிளாட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அல்லது ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு கிளப், என்டர்டைனிங் கிளப், ஹெல்த் கிளப், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். So that may be like a club, trust. These things also will fall into this case. அதுல predominant-ஆ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா only for the recreation purpose or mutual helping purpose தான் இருக்குமே ஒழிய not to make any profit. Is that okay? இந்த மாதிரி கிளப் ட்ரஸ்ட் எல்லாம் நடத்துறாங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ற பணத்தை அவங்க செலவு பண்றாங்க அந்த ட்ரஸ்ட்டுக்காக. அப்ப அதுல மெம்பர்ஸா இருக்கிறவங்க எங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கலையே என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்கன்னா they need to maintain the books of accounts properly. அல்லது அதை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை ஃபைனலைஸ் பண்றதுக்கு we have to prepare an account which is coming under non-profit organization உடைய financial statements. Is that okay? Actually நம்ம என்ன போடுவோம் அப்படி சொன்னாக்க, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து if the final accounts is given, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படி சொன்னாக்க, it means trial balance கொடுத்திருந்தால் என்ன பண்ணுவோம், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் is going to be prepared from the trial balance. The final accounts will be of two broader segment. One is all about income statement, அதாவது trading and profit and loss account. Another one is financial statements named as balance sheet. Balance sheet. அதே மாதிரி தான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கும் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்திருந்தால் அவங்க அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அது ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் கிடையாது. One predominant one being income and expenditure account. This is income and expenditure account. Okay, we will not say this being profit and trading and profit and loss account. Okay, here it is called as income and expenditure account. In case of profit and loss, we will find out the profit or loss ultimately because of operating this. But here we don't have the profit or loss, we have surplus or deficit. We have surplus or deficit. அதாவது ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு கிளப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க டு அட்மினிஸ்ட்ரேட் த காமன் ஏரியா ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ். அதில் ஒரு 50 ஃப்ளாட்ஸ் இருக்குன்னா 50 ஃப்ளாட்ஸ் கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் பணத்தை வாங்குறோம் ஃபார் த காமன் காசுக்கு. 50,000 rupees அதை வச்சு மந்த்லி ஒன்ஸ் அது காமன் ஏரியாவுக்கு செக்யூரிட்டி, கிளீனிங் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதம் இல்லை அந்த வருஷம் எவ்வளோ செலவாயிருக்கு, ஒரு மாதத்துக்கு 50,000 ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் இருக்கும். எவ்வளோ செலவாயிருக்குன்னா 5 லட்சம் ஆயிருக்கு. இப்போ பேலன்ஸ் 50,000 ரூபாய் சர்ப்ளஸ் ஆனால் இட் இஸ் நாட் சர்ப்ளஸ், இட் வில் பி கேரிட் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் டு ரெண்டர் த சேம் சர்வீஸ். ஸோ அடுத்த வருஷமும் அதே மாதிரி 5 லட்சம் தான் ஆயிருக்கு. 6 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சேவிங், ஒரு 50 சேவிங்ஸ் இருக்கு. போன வருஷம் ஒரு 50, ரெண்டுமே சர்ப்ளஸ்னு வச்சுப்பாங்க. 3வது வருஷத்துலயும் அதே மாதிரி கலெக்ட் பண்றாங்க 6 லட்சம் ரூபாய். அன்னைக்கு விலைவாசியில ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து 7 லட்சம் மாறி போச்சு, 6 லட்சம் மாறி போச்சு. ஸோ அப்போ டெபிசிட் இருக்கும்போது எக்ஸிஸ்டிங் சர்ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. when the deficit is not capable or adjustable in the surplus they have earlier formed அப்படின்னு சொன்னாக்க they can simply raise the subscription fees. 1000 ரூபாய் பதில் 1500 ஒரு ஃபிளாட்ஸ் கொடுங்கன்னு கேட்டு ரைஸ் பண்ணிக்கலாம். அதனால there is no any profit or loss to be shared ultimately. We'll call this being surplus, can be adjusted in the later. In case of deficit, it can be adjusted in the surplus available in the earlier years, or they will revise the subscription rate later. So இது மாதிரி தான் பண்ணுவாங்களே ஒழிய definitely what we don't have profit and loss. Of course அந்த கிளப் ஆர் ட்ரஸ்ட்டுக்காக
or ஒரு hospital run by XYZ company, not for profit motive இருக்கும்போது அவங்களோட financial statement prepare பண்ண வேண்டியதா இருக்கு, balance sheet. In case of hospital and schools இருந்துச்சுன்னா எல்லாமே பக்காவா சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். பட் ஸ்மால் ட்ரஸ்ட், ஸ்மால் கிளப் அப்படின்னா எல்லா டீடைல்ஸும் உங்கள்கிட்ட இருக்காது. அவங்க ட்ரையல் பேலன்ஸே வச்சிருக்க மாட்டாங்க. they don't have even trial balance. அப்ப ட்ரையல் பேலன்ஸே இல்லைன்னா, ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒரு 50 ஃபிளாட்ஸ் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்னு சொன்னேன். இப்போ 50 ஃபிளாட்ஸ் உள்ள அப்பார்ட்மெண்ட்ல ஓகே, ஸோ இது ஃபிளாட்ஸ். ஓகே, we have assumed that we have almost 50 flats with the car parking இருக்கு. 50 into 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 12 மாசத்துக்கு 6 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் இருக்கு. யூஸ்வலா என்ன செலவாகும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கு இருந்து 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணும்போது என்ட்ரி போட மாட்டாங்க, சும்மா ரஃபா சொல்லுவாங்க, சார் 6 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சு சார். ஓகே, இது ரெசிட்ஸ். என்னென்ன பேமெண்ட் பண்ணீங்க, காமன் ஏரியாவுக்கான ஸ்வீப்பர், ஸ்வீப்பிங்காக ஸ்வீப்பர் சேலரி கொடுத்தோம் சார். ஒருத்தருக்கு 5000 ரூபாய் கொடுத்தோம், 12 மாசத்துக்கு அது ஒரு 60000 ரூபாய் செலவாச்சு. அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் கொடுத்தோம், அது ஒரு 5000 ரூபாய், 12 மாசத்துக்கு ஒரு 60000 ரூபாய் செலவாயிருக்கும். அதே மாதிரி we may have some repairs etc. இந்த மாதிரி ஜெனரிக்கா சில காஸ்ட் சொல்லுவாங்க. அந்த காஸ்ட் இயருக்கு எவ்வளவு இருக்குன்னு அவங்க லிஸ்ட் தான் கொடுத்திருப்பாங்களே ஒழிய we don't have what exact journal entry from their ledger as well as trial balance preparation இருக்குமானா இருக்காது. 60 லட்சம் ரூபாய் வாங்குற இந்த ட்ரஸ்ட் ஆர் கிளப்ல இது முறையா அக்கௌண்ட்ஸ் அப்பப்ப ஜேர்னல் என்ட்ரி போறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு அக்கௌண்டன்ட் உட்கார வச்சா எனக்கு ஒரு மாசம் 5000 ரூபாய் கொடுக்கணும், அவன் ஒரு 10% அவனுக்கே சேலரி போயிடும். இது என்ன அப்படிம்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் ரியலி மெயின்டைன். இந்த மாதிரி ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் தான் இருக்கும். அந்த ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் ராவா இருக்கும். தென் தட் ரெசிட் அண்ட் பேமெண்ட் இஸ் ப்ரிப்பேர் இன் டீடைல் இஃப் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் மிஸ்ஸிங். இஃப் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் மிஸ்ஸிங், what we do is we have to prepare receipts and payment. The receipts and payment is nothing but predominant cash amounts, right? நம்ம கேஷ் புக்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம இங்கே ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரி, ஆரம்பத்தில் ஏதாவது சர்ப்ளஸ் இருந்துச்சா, ஷார்டேஜ் இருந்துச்சான்னு கேட்டோம்னா தெரியலையே சார், இந்த இயர் பிகினிங்ல சார் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் அசெட் வச்சிருந்தோம் சார் அப்படிம்பாங்க. காமன் ஏரியாவில் டெக்கரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பூத்தொட்டியெல்லாம் வச்சிருந்தோம், கிட்ஸ் விளையாடுறதுக்காக ஒரு பிளே ஏரியா ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அது ஒரு 2 லட்சம் ரூபாய், பூத்தொட்டியில 1 லட்சம் 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. ஓகே, அப்ப அந்த 3 லட்சம் ரூபாய் அசெட், கடன் எதுவுமே இல்லை. அப்ப அந்த 3 லட்சம் ரூபாயும் ஆரம்பத்தில் இருக்கிற கேபிட்டல் மாதிரி, பட் இங்க நம்ம கேபிட்டல் சொல்ல மாட்டோம், we'll call that being the capital fund. அதுக்கு பேர் என்னது, கேபிட்டல் ஃபண்ட். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடணும். அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு பேரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். தட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக போடுறீங்க அப்படின்னு சொன்னாக்க, இட்ஸ் நத்திங் பட் a பேலன்ஸ் ஷீட் தான் ஃபார் ஃபைண்டிங் கேபிட்டல் ஃபண்ட் ஆர் ஜெனரல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஜெனரல் ஃபண்டோ அல்லது கேபிட்டல் ஃபண்டோ இதை ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேபிட்டல்ங்கிறது இங்க கிடையாது. ஃபைண்டிங் கேபிட்டல் ஃபண்ட் ஆர் ஜெனரல் ஃபண்ட். அண்ட் ஏன் சார் பேலன்ஸ் ஷீட்னே சொல்ல வேண்டியதானே சார் அப்படின்னு சொன்னாக்க, இட் வில் நாட் பி சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சா இருக்காது, நான் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்காது. என்னென்ன அசெட் இருந்துச்சு சொல்லுங்க சார், ஒரு 50000 ரூபாய்க்கு இந்த பூச்செடியெல்லாம் வச்சிருந்தோம் சார். ஓகே, அப்புறம் ஒரு 2 லட்சம் ரூபாய் பிளே ஏரியாவுக்குரிய டாய்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தோம். ஓகே, ஸ்வீப்பிங் அந்த இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு 50000 ரூபாய் வச்சிருந்தோம். ஓகே, வேற ஏதாவது கடன் இருந்துச்சா, எதுவுமே கடன் இல்லை சார். அப்ப அந்த 3 லட்சம் ரூபாய் அசெட், கடனே இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த 3 லட்சம் ரூபாய் என்னது, கேபிட்டல் ஃபண்ட். இப்படி கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்கலாம். இது என்ன பேலன்ஸ் ஷீட்டா, இட்ஸ் ஒன்லி ஸ்டேட்மெண்ட். So it may be a vertical format to get what the opening capital fund or general fund. So these are the 4 steps you have to understand. Number 1, number 2, number 3, number 4. So அப்ப எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்ல ட்ரையல் பேலன்ஸ் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நேரடியாக நீங்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடலாம். அப்படி இந்த ட்ரையல் பேலன்ஸும் கொடுக்காமல் எல்லாமே ஒரு ரா டேட்டா, ரெசிட்ஸ் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் பணம் வந்துச்சு போச்சு, இதெல்லாம் சொத்து ஆரம்பத்தில் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ரா டேட்டாவா கொடுத்திருந்தால் it is required to prepare the first 2 statements also. They are called statement of affairs 1, another one is receipts and payment.
So balance sheet க்கும் statement of affairs க்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் there will not be a structure. So balance sheet னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? The structure will be we start with the fixed assets and it ends with the cash. Land and building ஆரம்பிச்சு plant and machinery, furniture fixtures, investment, stock, debtors இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன். இமிடியேட்டா ஒரு கம்பெனிக்கு ஒரு பேமெண்ட் வருதுன்னா கையில இருக்கிற கேஷ் எடுத்து கொடுப்பீங்க. இருங்க சார் இந்த லேண்டை வித்து தரேன்னு சொல்ல போறீங்க. So land is not going to be liquidated. It's a permanent asset going to be held for the long life. கம்பெனி இருக்கிற வரைக்கும் அது வச்சிருப்பீங்க. அப்படி பர்மனண்டா இருக்கிற விஷயங்கள் ஆரம்பத்திலே இமிடியேட்டா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆர் கேஷை கன்வெர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் பாட்டம்லயும் இருந்துச்சு அப்படி சொன்னாக்க பர்மனன்ட் பேசிஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது பேர் மார்ஷலிங் ஆஃப் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இன் தி பேலன்ஸ் ஷீட். மார்ஷலிங் தி அரேஞ்ச்மெண்ட் டைப். ரெண்டு விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல பர்மனன்ட் அசெட்ஸ் மேலையும் அண்ட் பாட்டம்ல லிக்விட் அசெட்ஸும் போட்டுருந்தோம்னா அது பேர் பர்மனன்ட் பேசிஸ். அது போய் உல்டாவை போட்டீங்க கேஷ் ஃபர்ஸ்டாகவும் லேண்ட் அண்ட் பில்டிங் லாஸ்டாகவும் போட்டோம்னா லிக்விடிட்டி பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஐதர் நீங்க லிக்விடிட்டி பேஸ்டோ அல்லது பர்மனன்ட் பேசிஸோ ஏதாவது ஒரு மெத்தட்ல அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவையில்லை. என்னுடைய அல்டிமேட் ரெக்வயர்மெண்ட் கேபிட்டல் ஃபண்ட் ஆர் ஜெனரல் ஃபண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு சொன்னாக்க தென் இட்ஸ் கால் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் கால் ஸ்டேட்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் பேசினா இல்லையா அது பேர் மார்ஷலிங் பேர். அது பேர் மார்ஷலிங். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் பாருங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல எடுத்த உடனே மார்ஷலிங் கொடுத்திருப்பேன் பாருங்க. In that I have explained what is called marshalling. The arrangements of the assets and liabilities in the balance sheet in a systematic manner is called marshalling. Either it may be permanent basis or liquidity basis la arrange பண்ணிக்கலாம். So question உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்தால் you need to prepare these two. எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆக இருந்தால் இந்த நாளும் சேர்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். Accounts to be prepared. Opening statement of affairs is a opening balance sheet like to find out the capital fund. அதுக்கு இன்னொரு பேர் ஜெனரல் ஃபண்ட். இதுக்காக போடலாம். செகண்ட் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். இது ஒன்றும் கிடையாது, கேஷ் புக் தான். இதுல கேபிட்டல் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரெவன்யூ அக்கௌண்ட், நார்மல் P&L அக்கௌண்ட் லைக் அதர்வைஸ் இட்ஸ் நாமினல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபார் த இயர் எண்ட். இந்த 4 ஸ்டெப்ஸும் நம்ம போட வேண்டியது இருக்கும் இஃப் த டேட்டா இஸ் ரா. அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்திருந்தால் லாஸ்ட் 2 போட வேண்டியது இருக்கும். ஆனா எக்ஸாம்ல கேட்கும் போது நம்மளுக்கு சேலஞ்சிங்கா வரும். ஓகே, சில சமயம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டையும் கொடுத்துட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டையும் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டையும் போட சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் டிபிக்கலா வரும். வில் see that later. So you just make a note of this. So நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல predominantா சில டேர்ம்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. because they don't have any sales revenue. Okay, except few cases some terms are going to be explained. Main source of income here being subscription. Main source of income here being subscription. So just think over. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஹெல்த் கிளப் அப்படின்னு ஒரு ஃபார்ம் பண்றீங்க அல்லது டூர் கிளப்னு ஒன்று ஃபார்ம் பண்றீங்க. பண்ணலாமா? ரொம்ப பேர் பண்றாங்க இந்த மாதிரி. They will collect the money, accumulate the money is used for that specific purpose. Used for the specific purpose. So அங்க வந்து ஒன்றும் பெருசா ரெவென்யூ கிடையாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் கிடையாது. கலெக்ஷன் ஃப்ரம் த மெம்பர்ஸ் அண்ட் த மணி இஸ் ஸ்பெண்ட் ஃபார் த காமன் அப்ஜெக்டிவ். என்டர்டைன்மெண்ட்டுக்கோ அல்லது காமன் பெனிஃபிட்டுக்கோ அல்லது காமன் சர்வீசஸ் அவங்களுக்குள்ளார பண்ணிக்கிறதுக்கோ இவங்க பண்ணிக்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்க இட் மே பி ரெகுலர் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கலாம், ரெகுலர் சப்ஸ்கிரிப்ஷன், மந்த்லி ஆர் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கலாம். ஓகே, so without subscription I cannot run the business, I cannot operate this. Whatever the amount I collect is going to be spent there itself. அப்படின்னு சொன்னா இதோட நேச்சர் ஆஃப் ரெசிட்ஸ் என்ன அப்படின்னா ரெவென்யூ நேச்சர். திஸ் இஸ் ரெவென்யூ நேச்சர். அதே மாதிரி we'll sometimes get life subscription. ஒரு முறை கட்டுங்க சார் போதும், 10 வருஷமோ 20 வருஷமோ இல்ல நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க கட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்க. that is called life subscription. So life subscription அப்படின்னா the fees collected will be spread over for a number of years. அப்ப இந்த மாதிரி நீங்க வாங்கின சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க கேபிட்டல் ரெசிட்ஸ் ஆக வச்சுக்கணும். ஓகே, the nature being capital receipts. ஆனா ஓவர் த பீரியட் அமோர்டைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 வருஷம் இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொன்னாக்க
the amount collected, life subscription collected, divided by valid period. Up to that period, it is going to be considered as your income. 1 lakh 20 years. வருஷம் 5000 ரூபாய் உங்களுக்கு ரெவென்யூ. பேலன்ஸ் அப்படியே பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு லைபிலிட்டி சைடுல இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. Then the third one being donation. Sorry, entrance fee. நீங்க எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல மெம்பர் ஆகணும் அப்படி சொன்னாக்க you have to first pay entrance fees. entrance fees வந்து நீங்க கேபிட்டலும் கன்சிடர் பண்ணலாம் அல்லது ரெவென்யூவும் கன்சிடர் பண்ணலாம். தட்ஸ் a nature of the business means organization they follow. எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாடலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். entrance fee, regular, life and entrance fee. Regular, life and entrance fee subscription பொறுத்த வரைக்கும். And whatever the receipts and payments that should be predominantly classified as a revenue as well as capital in nature. இது revenue nature capital nature அப்படிங்கிறது நீ கண்டுபிடிச்சே ஆகணும். That's the first job you have to do. Second type of revenue being donationsல அதே மாதிரி பார்ட்டா பிரிக்கிறேன். One is ஸ்மால் வேல்யூ உள்ள டொனேஷன், அப்பப்ப ரெகுலரா வாங்கிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா சார் that will be always called as revenue donation, revenue receipts. அல்லது donation due to legacy or will. aged people அவங்ககிட்ட எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. So they are counting the days. அப்ப என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொத்துல ஒரு பெரும் பகுதியை ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு இல்லை இந்த இல்லத்துக்கு நான் கொடுக்குறேன் அல்லது இந்த ரீசனுக்காக நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருவார். So the entire amount is then later is used only for the specific purpose. Okay, அப்படி லெகசி சொத்து வருது, உயில் எழுதி வச்சு வருது, அவங்க இறந்த பிறகு அப்படி சொன்னாக்க ஹியூஜ் அமௌண்டா இருக்கும். That will not be a revenue nature, will be named as capital in nature. Okay, sometimes the donation is meant for some specific purpose. சார் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு ஹெல்த் கிளப்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி வந்த பைசா வச்சு அந்த மெம்பர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க செலவு. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், நீங்க பணத்தை கொடுங்க, அந்த பணத்தை வச்சு நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டாங்க. Now they collect the money and keep that money reserved until the money is sufficient enough to buy the building. அது வரைக்கும் அந்த பணத்தை சேர்த்தே வருவாங்க. அப்படி இந்த பர்பஸுக்கு தான் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம்னா அது பேர் ஸ்பெசிபிக் டொனேஷன். அப்படி இந்த ஸ்பெசிபிக் பர்பஸ் வச்சு நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கினேன்னா that will be always capital receipts. Example like building கட்டுறதுக்காக ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வாங்கியிருப்பாங்க, லேப் கட்டுறேன் அல்லது கிரவுண்ட் கட்டுறேன், கிரவுண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றேன் கேலரி மாதிரி. ஓகே, சயின்ஸ் லேப் கட்டுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஸ்பெசிபிக் டொனேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் we have been given endowment also. Endowment is always capital in nature. Now what is called endowment? Donation for endowment na enna appdi நம்ம அத பாத்துறலாம். So endowment donation. Okay, endowment donation அப்படிங்கிறது என்ன அப்படி சொன்னாக்க, நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன், அதை நீங்க செலவு பண்ணக்கூடாது, அதை எதையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய ரெவென்யூவை நான் சொல்ற பர்பஸுக்கு இயர் ஆன் இயர் நீங்க யூஸ் பண்ணிட்டே வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது பேர் என்டோமெண்ட். ஓகே, அது பேரு என்டோமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் receipts and payment போடுறேன், receipts and payment as well as income and expenditure balance sheet. ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை டொனேஷன் ரிசீவ் நேம்ட் as endowment fund. அது பேரு endowment fund. இந்த டொனேஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க சேஃபரா இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், endowment fund இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டுக்கிறோம். பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க.
and this endowment fund as well as endowment fund investment both will go to the balance sheet. Endowment fund will go to the liability side and the investment will go to the asset side. Endowment fund investment that will go to the asset side. Is that okay? இதான் முதல் ஆண்டில் நடக்குது. முதல் ஆண்டில் போட்டாங்க, ஒன்றும் ரெவென்யூ இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் டொனேட் பண்றீங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் 1 லட்சம் ரூபாய் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணிட்டு இந்த 1 லட்சம் ரூபாய் என்ன ரெவென்யூ வருதோ வருஷம் இந்த ஸ்கூல்ல அக்கௌண்ட்ஸ்ல யார் டாப்பரா வராங்களோ அவங்களுக்கு டொனேஷன் கொடுங்க, ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த 1 லேக் நீங்க ஸ்கூல்ல கொடுத்துட்டீங்க என்டோமென்ட் பர்பஸ்ன்னு சொல்லிட்டுன்னா இயர் ஆன் இயர் இந்த அமௌண்ட்ல இருந்து வரக்கூடிய பணத்தை நீங்க சொன்ன பர்பஸுக்கு செலவு பண்ணிட்டே போவோம். நெக்ஸ்ட் இயர் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்கா, இது இந்த வருஷம் டொனேஷன் கொடுத்தீங்க, நெக்ஸ்ட் இயர் என்ன ஆயிடுச்சுன்னா யுவர் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் as well as opening statement of affairs எப்படி இருக்குமா இல்லையா? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல endowment fund will be appearing at 1 lakh and endowment fund investment appearing in the asset side as 1 lakh. இப்ப என்ன ஆகுது, இந்த 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்க இல்லையா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன வருது? இன்ட்ரெஸ்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 10%, 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் என்டோமென்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்றோம்? என்டோமென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான என்டோமென்ட் ஃபண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன்? பிரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஐ டிஸ்ட்ரிபியூட் த பிரைஸ் 10,000 rupees. ஸோ இட் இஸ் டேலிட். அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுக்கு இன்கம் வந்துச்சு இல்லையா, அது இன்கம் சைட்ல போயிடும். இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார் என்டோமென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து, அதை பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நான் செலவு பண்ணிட்டேன் சார். எக்ஸாக்டா அதே 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. சே ஒரு 8,000 ரூபாய் செலவு வச்சுன்னா அந்த 2,000 ரூபாய் திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல அக்யூமுலேட் ஆயிடும். ஏற்கனவே 1 லேக் இருந்துச்சு, 2,000 சேர்ந்துச்சுன்னா 1 லேக் 2 ஆயிடும். இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து அக்வயர் வித்ட்ரா பண்ணுவாங்க. தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங். ஐ அஸ்யூம் தட் த வேல்யூ இஸ் எக்ஸாக்ட். அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல எப்படி இருக்கும்? இந்த 1 லேக்ல இருந்து எனக்கு ரெவென்யூ வந்துச்சு, அந்த ரெவென்யூ வச்சு நான் என்ன பண்ண, பிரைஸ் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். அந்த ரெவென்யூ இன்கம் பிரைஸ் எக்ஸ்பென்சஸ் ஸோ எல்லாமே டேலி ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஷீட்ல அந்த ட்ரஸ்ட் அல்லது கிளப்ல என்டோமென்ட் ஃபண்ட் அப்படியே எதுல இருக்கும்? லைபிலிட்டி சைட்ல 1 லேக்னு இருக்கும், அசெட் சைட்ல என்டோமென்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு அதுலயும் 1 லேக் அப்படியே இருக்கு. ஸோ இட் ரிமைன்ஸ் அன்டிஸ்டர்ப்ட் இயர் ஆஃப்டர் இயர். ஓகே, என்லெஸ்ஸா இந்த அமௌண்ட்ல இருந்து ரெவென்யூ வந்துட்டே இருக்கும். அது வர வருஷம் நம்ம அதை வச்சு நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு எக்ஸலண்ட் என்டோமென்ட் ஸ்கீம் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது. ஓகே, யூ மைட் ஹவ் ஹியர்ட் அபவுட். ஸோ எத்தனை பேர்த்துக்கு ஆலிவர் நோபல், ஆல்ஃபிரட் நோபல்ங்கிறவங்க தெரியும் தெரியாது? அதுல நோபல், ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னாக்க, டெட்டனேட்டர்ஸ் வெடிகுண்டு இருக்கு இல்லையா, அதை அவர் தான் கண்டுபிடிச்சார். அது எதுக்காக கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பெரிய பெரிய பாறைலாம் இருக்கு இல்லையா, மலை, அதெல்லாம் உடைக்கிறதுக்காக வச்சாங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்க சில படத்துல இருந்து மலையை உடைக்கிறதுக்குலாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. Can go and see how the mountains and hillock are going to be broken அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதை வச்சு தான், டெட்டனேட்டர்ஸ் வச்சு தான் உடைக்கிறாங்க. அது செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது அதை கண்டுபிடிச்சோன்னா அதை டெட்டனேட்டர்ஸ் வச்சு மலையை உடைக்கிறது போல ஆளுங்க மேலே போட்டு ஆளுங்க காலி பண்ணானுங்க. அவருக்கு பயங்கர லாபம், இவர் பயங்கர பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கல் வருது, இவருடைய போட்டோ போட்டு ஆபிச்சுவரி இறந்து விட்டார் அப்படிங்கிறது, மரண செய்தி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இவருடைய பேரை போட்டு ஆல்ஃபிரட் நோபல் எக்ஸ்பயர்ட் டுடே. கீழே ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட், மேன் ஆஃப் டெத் டைடு டுடே. மேன் ஆஃப் டெத், மேன் ஆஃப் டெத்துங்கிறது யமன் தமிழ்ல சொன்னா யம பய போய் சேர்ந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி, யம பய போய் சேர்ந்தான். ஆக்சுவலா மெர்ச்சன்ட் ஆஃப் டெத், அது ஒரிஜினல் டேர்ம் அங்க என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் டைடு டுடேன்னு நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. அவர் இறந்த பிறகு, யார் இறந்த பிறகு? ஆல்ஃபிரட் நோபல் இறந்த பிறகு. இதை யார் பார்க்கிறார்? ஆல்ஃபிரட் நோபலே பார்க்கிறார். இப்போ வாட்ஸ்அப்ல இருக்குல்ல, அது மாதிரி அவர் உயிரோட உட்காந்து பார்க்கிறார். ஐயோ என்னது என் பேர் இப்படி கேவலமா இருக்கு செத்த பிறகு. ஏன்னா அது உண்மையிலுமே இறந்து போனது என்ன ஆல்ஃபிரட் நோபல் கிடையாது, அவருடைய பிரதர் இறந்து இருக்கிறார். அவர் பேர் ஆலிவர் நோபல். இறந்தது ஆலிவர் நோபல். அவர் இறந்த உடனே நியூஸ் நோபல் இறந்துட்டாருன்னு போனோடனே இவரோட நம்ம கிட்ட இருக்க போட்டோ எல்லாம் தூக்கி போட்டு இவர் இறந்துட்டாரு போட்டாங்க. பயங்கர ஷாக். நான் இறந்த பிறகு உலகம் என்ன இப்படியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, இப்படி இருந்தா அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய என்டையர் சொத்தை
எதுவா எழுதிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா என்டோமென்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டார். ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வருஷம் வருஷம் வரக்கூடிய ரெவன்யூ வச்சு பிரைஸ் கொடுக்குறாங்க. அந்த பிரைஸ் தான் இப்ப என்னது? ஹியர்ட் அபவுட் தட் ரைட்? நோபல் பிரைஸ். இப்ப நோபல்னா ஒரு நல்ல காசு அப்படின்னு தெரியுது. அவர் யார்? அவரு குண்டை போட்டு சம்பாதிச்சார். ரைட். எனிஹவ், so now his name is changed totally. The wealth is so much. இன்னைக்கும் அந்த ஃபண்ட்ல இருந்து ஜெனரேட் ஆகிற அந்த ரெவன்யூ, அதுல இருந்து பிரைஸ் கொடுக்கறதே அவ்வளவு பெரிய பிரைஸா இருக்கு அப்படின்னு அந்த மணி வேல்யூவே எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் சம்பாதிச்சிருப்பாரு பாருங்க. This is also one of the main source of the non-profit organization endowment. And third type being those non-profit organization will organize now and then some special programs. Okay. இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸுக்காக ரெசிட்ஸ் இருக்கு, பேமெண்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ராமுக்காக பணத்தை கலெக்ட் பண்றாங்க, அந்த ப்ரோக்ராமுக்காக செலவு பண்றாங்க. அல்டிமேட்டா இதனால உங்களுக்கு சர்ப்ளஸ் அண்ட் டெபிசிட்ஸ் வரும். தட் வில் பி ட்ரான்ஸ்ஃபரபிள் டு தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட். ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் ரெவென்யூ ஐட்டம். ஓகே. ஸோ அபார்ட்மெண்ட் கிளப்பை பத்தி எக்ஸாம்பிள் சொன்னேன், அதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்ல. அபார்ட்மெண்ட் கிளப்ல என்ன பண்றாங்க? அந்த ரன் பண்றதுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து அபார்ட்மெண்ட்ல பிளாட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே சேர்த்து ஒரு ஆனுவல் கெட் டுகெதர் ஒன்று வைக்கிறாங்க. ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஒரு என்டர்டைன் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்காக ரெகுலர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் தவிர இந்த வருஷம் முடிவில் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த என்டையர் ஃபேமிலி இஸ் நவ் செலிப்ரேட்டிங். தட் என்டையர் ஃபேமிலி லிவிங் இன் தட் ஃபிளாட்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங் அவுட் ஆஃப் தட் மணி. ஸோ அதுக்காக 2000 ரூபாய் 50 ஃபிளாட்ஸ் இருந்தால் 1 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு செலவாயிருக்கு? ஒரு 1 லட்ச ரூபாய் செலவாயிருக்கலாம், அல்லது மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா அது டெபிசிட் காமன் ஃபண்ட்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. கம்மியாக செலவு இருந்தால் அது சர்ப்ளஸ் ஆல்சோ பி கன்சிடர் as a common fund, can be used in the subsequent period. Of course, இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லிட்டு ரீஃபண்ட் ஆகாது. These are the 3 predominant items you have to keep in your mind. Sometimes டொனேஷனோட சேர்த்து கவர்மெண்டோட கிராண்ட்ஸும் வரும். அந்த கிராண்ட்ஸோட நேச்சர் டொனேஷன் மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸ்மாலா, பிக்கா, அல்லது ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கொடுத்தாங்களா, ஓகே, அல்லது என்டோமெண்டா. ஸோ யூஸ்வலா இதுல வந்து ஸ்மால் டொனேஷன்ஸ் வரலாம், அல்லது ஸ்பெசிபிக் டொனேஷன் வரலாம். உங்களுக்கு ஸ்மால் டொனேஷன் வந்தால் ரெவன்யூ அக்கௌண்ட்டை ட்ரீட் பண்ணிக்கலாம். ரெவன்யூ அக்கௌண்ட்ல போயிடும், மீன்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல. கேபிட்டல் ரெசிட்ஸ் ஆக இருந்துச்சுன்னா that will be transferable to the balance sheet. Hope so you could understand. These are the terms you have to keep in your mind regarding the non-profit organization. First of all, how should be the accounting format? ஒண்ணுமே இல்ல, ஒரு ரா டேட்டாவா இருக்கு. நீங்க ஒரு சின்ன ஒரு கிளப், அவங்க வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க போனீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லம்பாங்க. ஏதாவது செலவு பண்ணிருப்பீங்களா, டாக்குமெண்ட்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதை பத்தி கொடுங்கன்னா ஒரு பில் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செலவு பண்ண அப்படின்னு பில்லு, அறகுறைய பில்லை காமிப்பாங்க. அதை வச்சுதான் நீங்க ப்ரொசீட் பண்ணுவோம். நத்திங் வில் பி தேர். இது ஆரம்பிக்கிற முன்னாடி இந்த இயர் பிகினிங்ல ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்பீங்க. அசெட்ஸ் ஏதாவது லைபிலிட்டிஸ் இருக்கு, இது மாதிரி கேட்டுதான் வாங்குவீங்க. எவ்ரிதிங் பீயிங் ஒன்லி a transaction ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க let's see the process. உங்களுக்கு எல்லாமே டிரான்சாக்ஷன் மாதிரி இருந்தால், ஓகே, டிரான்சாக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்திருந்தா you should record that twice. You have to record this twice. அதே சமயத்தில் சில விஷயங்கள் அக்கௌண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். எல்லாமே டிரான்சாக்ஷனா இருந்தா டபுள் என்ட்ரி, ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் போடுங்க. அவங்க ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் கையில கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த ட்ரஸ்ட் என்ன சொல்றாங்க, சார் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது, ஆனா நாங்க செய்யற எல்லா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் த்ரூ பேங்க் அக்கௌண்ட் மூலமா தான் பண்ணியிருக்கிறோம், இந்தாங்க போடுங்க அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ யூ ஹவ் பீன் கிவன் த பேங்க் அக்கௌண்ட். அதை விட்டு மிச்சம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல உள்ளதை ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணும். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல, அக்கௌண்ட் ஃபார்மேட்ல கொடுத்தார், யூ ஹேவ் டு ரெக்கார்ட் ஒன்ஸ். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, 4 பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். If nothing stated. Number 1 being opening statement of affairs. Opening statement of affairs. Statement of affairs. This is nothing but
opening balance sheet, but it will not have the structure, but required to prepare to find out the opening capital fund. Opening capital fund. Second being the receipts and payment. Receipts and payment. This receipts and payment is nothing but a cash book. This is cash book. This side you have receipts, and this side you have the payments. And the debit expenses, debit and credits are clear, income and expenses. Normal trading and P&L account irukum, but inga adukku badala we have to prepare income and expenditure account. Income and expenditure account. Okay, income and expenditure account. Credit side அப்படி நம்ம சொல்ல மாட்டோம், அது income side னு சொல்லுவோம். left hand side ல, debit side ல we call this being expenditure side. Finally, we have to prepare the closing balance sheet. Closing balance sheet. So usually உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐட்டங்கள்ல predominant என்னென்ன இருக்குன்னு சொன்னால், we may have receipts as well as payments. Receipts as well as payment. In the receipts la namakku enna irukona, we may have capital receipts as well as revenue receipts. Revenue receipts. Adhe madri we have the payments. Payments also we have capital payments and revenue payments. Capital payment and revenue payment. Right. Receipts and payment la we have capital receipts and capital payments. Capital receipts, capital payment அப்படிங்கிறது என்னன்னா, assets வாங்குறதுக்காக பேமெண்ட் பண்ணால் அது capital payment. Assets வித்ததுனால பணம் கலெக்ஷன் ஆச்சுன்னா capital receipts. அல்லது ஒரு லோன் வாங்குறாங்க, will have to pay repaid later period சொன்னால் capital receipts, அதை ரீபேமெண்ட் பண்ணால் capital payment. அப்படி உங்களுக்கு capital receipts, capital payment ஏதாவது வந்துச்சு அப்படி சொன்னாக்க, that item should always transferable to balance sheet only. இது எங்க கொண்டு போயிடுவீங்க? balance sheet கொண்டு போயிடணும். Is that clear? And apart from that we have revenue receipts and revenue payment. Revenue receipts as well as revenue payment. இப்படி ஏதாவது revenue receipts, revenue payment இருந்தால் that should always be transferable to income and expenditure account. This revenue receipt will go to the income side, revenue payment will go to the expenditure side. அப்ப எதெல்லாம் நமக்கு revenue receipts, revenue payments அப்படின்னு சொன்னாக்க அந்த classification must உங்களுக்கு. So ஏற்கனவே ஒரு லிஸ்ட் பார்த்தோம், subscription, donations. Subscriptionல regular monthly donations மாதிரி monthly subscription மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க that's a revenue. And entrance fees life னு சொல்லி வந்திருந்தால் that is capital balance sheet போகணும். டொனேஷன்லயுமே ஸ்மால் அண்ட் ரெகுலராக இருந்தால் ரெவென்யூ நேராக இன்கம் டேக்ஸ் படிச்சல போயிடணும். அண்ட் லெகாசி, ஸ்பெசிஃபிக், என்டோமெண்ட் வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்ல போயிடணும். ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்காக ஏதாவது பணத்தை கலெக்ட் பண்ணி செலவு பண்ணீங்கன்னா அது எப்பவுமே ரெவென்யூ should go to the income tax expenditure account. So you need to understand these are the revenues first of all. Apart from that, already we have studied the capital and revenue transaction அப்படிங்கிற டைட்டில் பார்த்தோம். அதுலேயே சில டிரான்சாக்ஷன் வந்து கேபிட்டல் அண்ட் ரெவென்யூன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த லாஜிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல கேபிட்டல் ரெவென்யூ சம்பந்தப்பட்டதா இருந்தால் எங்க போகணும் அப்படின்ட்டு. நீங்க ஆரம்பத்தில் ஏதாவது அசெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க that will be appearing here, assets account, opening statement and liabilities here. By tallying this you will get what? You will get capital fund or general fund. Capital fund or general fund. Capital சொல்ல மாட்டோம், capital fund. ஏன்னா இது பொது சொத்து, எல்லாத்துக்கும் உள்ள சொத்து. இது பேலன்ஸ் ஃபிகரா இருக்கும், இதை கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. சப்போஸ் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் அல்லது பேலன்ஸ் ஷீட்டும் கொடுத்துறாங்க, இந்த கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்க we no need to prepare that. And on tallying the income and expenditure, the balance may be either surplus or deficit. Okay, surplus or deficit. சர்ப்ளஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டல் ஃபண்ட்ல கொண்டு போய் இந்த சர்ப்ளஸை நீங்க ஆட் பண்ணிக்கணும். சர்ப்ளஸ் இஸ் நதிங் பட் இன்கம் இஸ் ஓவர் தென் தி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லலாம். தட் வில் பி ஆடபிள் ஹியர். டெபிசிட்ஸ் இருந்தா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆடபிள். ஓகே,
Apart from that, the other assets and liabilities will appear in the closing balance sheet as it is. Is that okay? This is the main structure that you have to understand, assets and liabilities. Okay. Now predominant இப்ப நீங்க வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படி சொன்னாக்க, let's see the thing what you have to learn here. Non-profit organization, we have the outstanding or advance and prepaid இது மாதிரியான expenses எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். Let's say I'm going to explain this one now. அதாவது expenses paid, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுப்பாங்கன்னா ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப பேமெண்ட்டை பத்தி பார்க்கலாம். பேமெண்ட்டை பத்தி பார்க்கும்போது ஓகே, எக்ஸ்பென்சஸ் பெய்டுன்னு சொல்றேன். எக்ஸ்பென்சஸ் பெய்ட், கம் ஆன் டெல் மீ, இது நாமினல் அக்கவுண்டா எதுல வரணும்? இது வேர் திஸ் வில் கம், எக்ஸ்பென்சஸ் பெய்ட் அப்படிங்கிறது கேஷ் புக்ல பேமெண்ட் சைட்ல போகணும். இட் ஷுட் கோ டு த பேமெண்ட் சைட் ஆஃப் த கேஷ் புக். இந்த வருஷம் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க that should be addable, that should be addable. ஏன் இதெல்லாம் நம்ம என்ட்ரியாவே பார்த்துட்டோம் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல. so that you can incorporate here. Outstanding expenses அப்படிங்கிறது liabilities. so liabilities opening or closing either current year na it's a closing, so closing liabilities ஆக நம்ம ட்ரீட் பண்ணோம். and subtract if there is any prepaid expenses in the current year, அதை subtract பண்ணிக்கணும். any amount you paid in advance is an asset that will appear in the asset side of the closing balance sheet, so closing asset. and see, ஒரு என்ட்ரி கூட போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு என்ட்ரியும் போட்டிருக்க மாட்டாங்கன்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அப்படியே ராவா நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஓப்பனிங்ல அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா அது இந்த வருஷம் பேமெண்ட் இருக்கும் இல்லையா, தட் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் நவ் ஒன்லி. see, நார்மலா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நீங்க போடும்போது ஃபார் ட்ரேடிங் கன்சர்ன் we need to correct only the closing outstanding and closing prepaid, not the opening. but in case of trust, club, society இது மாதிரி வந்துச்சு அப்படி சொன்னாக்க அவங்க ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. போன வருஷம் நீங்க அக்கௌண்ட்ஸ் போட்டு கையில கொடுத்துருப்பீங்களே அவுட்ஸ்டாண்டிங்னா அது அப்படியே நம்ம கிட்ட வந்துடும். அப்ப ப்ரீவியஸ் இயர்ல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறது இந்த வருஷம் அது பேமெண்ட் ஆயிருக்கும், ஆனா அது இந்த வருஷத்தோட செலவு இல்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். so I'm going to subtract this minus outstanding of the previous year paid in this year. பேமெண்ட் ஆகாம இருக்கிறது கிடையாது. ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்து எவ்வளவு இந்த வருஷம் பேமெண்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர்ல அவுட்ஸ்டாண்டிங் 10,000 ரூபாய், இந்த வருஷம் அதுல இருந்து பேமெண்ட் பண்ணது 8,000 ரூபாய். அப்ப நம்ம எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்? 8,000 only, not the 10,000. அப்ப balance 2,000, the balance 2,000 again will go to the balance sheet of the closing balance sheet போய்டும். 10,000 ரூபாய் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல இருந்த அவுட்ஸ்டாண்டிங் இந்த வருஷம் 8,000 ரூபாய் பே பண்ணி இருக்காங்க. இந்த 2,000 ஆட்டோமேட்டிக்கா ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் தான் பேலன்ஸ் ஷீட்ல போய்டும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல. the 8,000 only will be adjusted in this expenses. then you have to add the prepaid of the previous year. this outstanding appears in the opening balance sheet la liability side la appear ஆயிருக்கும். இப்போ இந்த prepaid of the previous year இருந்து opening balance sheet la asset side la இருக்கும். ultimate value what you get here, you know, this is the actual expenses going to be debited in the P&L account. இதுதான் உங்களுடைய expenses. income and expenditure accountல expenses sideல போடணும். இந்த பேமெண்ட் பத்தி நான் பேசினது ஒரு ஃபார்மேட்ல கொடுத்திருக்கிற இந்த ஃபார்மேட் போதுமானது. பட் பெட்டர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஜர்னல் என்ட்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி வே ஆஃப் பிரசன்டேஷன். லெட்ஜர் தெரிஞ்சுக்கணும், ஜர்னல் என்ட்ரி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் ஃபார்மேட் நான் கொடுத்திருக்கிற அந்த போர்ட்டல் போதுமானது. ஏன்னா எக்ஸாம்ல சில சமயம் ஜர்னல் என்ட்ரி கேட்கலாம், சில சமயம் லெட்ஜர் மட்டும் கேட்கலாம், சில சமயம் காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன்ல எனக்கு மொத்தமா சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து ஜர்னல் என்ட்ரி லெட்ஜர்லாம் போட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியது இல்லை. டேட்டா இந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So you have to understand the passing the journal entry and then preparing the ledger as well as later on how to handle that directly in the format. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஒரே சமக்கு. In the next lecture we will see the journal entry as well as ledger. Now I just gave the format here. இது பேமெண்ட்டுக்கானது. receipt இருக்கலாம் இல்லையா சார்? ஆமா. அப்ப அதுக்கான ஃபார்மேட் எப்படி இருக்கும்? in case of receipts. Right. in case of receipts, subscription received இருக்கலாம், any other income received இருக்கலாம்,
understand that subscription received. Subscription received. இது எங்க இருக்கும்? Subscription received will appear in which side? Receipt side of the receipts and payment account. Okay, cash bookல இருக்கும். Cash book னு சொல்ல மாட்டோம், receipts and paymentல இருக்கும். And இதுல அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் ஆட் பேக் பண்ணுங்க. அவுட்ஸ்டாண்டிங்னா அக்ரூட். அக்ரூ ஆயிடுச்சு, எனக்கு வரல, கரண்ட் இயரோட இது ஆட் பேக் பண்ணுங்க. எனக்கு வர வேண்டிய வருமானம் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க that is an asset that too appears in the asset side of the balance sheet. In the balance sheet, closing balance sheet. And minus advance in the current year. Current year la advance கொடுத்துட்டாங்க, அடுத்த வருஷத்துக்கு எது அப்படி சொன்னாக்க income I received in advance, I am supposed to render the service to him later, so I am liable. So this is a liability. எந்த வருஷத்துல இது? Closing liability. Minus outstanding of the previous year. Outstanding of the previous year will be taken. போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருந்தால் அது இந்த வருஷம் பணம் கொடுத்திருப்பாங்க. ஆனா அது இந்த வருஷத்தோட இன்கம் கிடையாது, போன வருஷத்தோட இன்கம். இந்த வருஷம் அந்த பணத்துல இருந்து அது சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், அதனால மைனஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும்போது இது அசெட் எந்த வருஷம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ ஓப்பனிங் அசெட்டா இருந்திருக்கணும், ஓப்பனிங் அசெட்டாக இருந்திருக்கணும். Outstanding of the previous year received only will be recorded. எது? received only. இங்க எப்படி நமக்கு paid only recorded அது மாதிரி received. previous yearல outstanding 10,000 ரூபாய் இருக்கு, இந்த வருஷம் அதுல 8,000 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8,000 போடுங்க, இன்னும் 2,000 still outstanding இருக்கும், அது closing balance sheetல SSA ல போயிடும். Then next being add prepaid of the previous year. Prepaid of the previous year. Okay, that should be addable. This is opening liability. போன வருஷம் அது நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம்னா இந்த வருஷம் I am liable for that. இந்த வருஷம் நான் பணம் வாங்குனதுல இருக்காது, அதனால இது இந்த வருஷத்தோட இன்கம் அப்படிங்கறதுனால சேர்த்துக்கிறேன். Ultimate value what you get is the real subscription income. Subscription income. This will go to the income side. This will go to the income side. So income சம்பந்தப்பட்ட comprehensive illustrationல ஒரு adjustment பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பார்த்த பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட்ஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸை கொடுத்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்கன்னா நீங்க ட்ரையல் பேலன்ஸ்ல எக்ஸ்பென்சஸ் பெய்டு அதில் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்சஸ்லாம் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுடலாம். ஆனா ஒரு முறை எக்ஸாம்ல என்ன கேட்டாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் பேலன்ஸ் ஷீட்லையும் கொடுத்துட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரைட்ஸும் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டான், அதை போடு அப்படின்றாங்க. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு எவ்வளவு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் எக்ஸ்பென்சஸ் சொல்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல 1000 rupees இருக்கு. now இங்க எவ்வளவு வரும் சார்? இந்த எக்ஸ்பென்சஸ் 1000 இருக்குல்ல, பேமெண்ட் சைடுல எவ்வளவு இருக்கணும்? ரெவென்யூ பேமெண்ட் இங்க எவ்வளவு வரணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த வேல்யூவை போட்டு ரிவர்ஸ்ல பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு இந்த நம்பரை கண்டுபிடிச்சு இங்க போடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முறை எக்ஸாம்ல போட்டிருக்கிற நம்ம வழக்குப்படி என்ன பண்ணியிருக்கிறோம், எக்ஸ்பென்சஸ் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு போற அதே ஃபார்மேட்ல போட்டுட்டு உல்டாவா ஆன்சர் போட்டு வந்துட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர். ஸோ பி டபுள் காஷியஸ். இஸ் இட் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் ரியலி ஃபார் த பீரியட்? எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பீரியட் வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரணும். உண்மையுமே the payment made will go to the receipts and payment. will go to the receipts and payment. உல்டாவா யோசிக்க தெரியணும். ஸோ அது மாதிரி பேமெண்ட்டும் ரெசிப்ட்ஸ் சம்பந்தப்பட்டதும் பார்த்தோம். ஆனா இந்த ட்ரஸ்ட் எல்லாம் வரும்போது குட்டி குட்டியா சில ஐட்டங்கள்லாம் இருக்கும், ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டாக்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? ரைட். ஸோ ஸ்டாக் சம்பந்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது கவனிங்க, நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமானது என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக்ஸ் லைக் ஸ்டேஷனரி மாதிரி இருக்கும். இது வந்து என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் அசெட் எங்க இருக்கும்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல இருக்கும். பிளஸ் பர்ச்சேசஸ் வந்து என்னதுப்பா? பர்ச்சேசஸ் வந்து இன்கமா எக்ஸ்பென்சஸா? ரியல் அக்கௌண்டா நாமினல் அக்கௌண்டா? பர்ச்சேசஸ் ரியலா நாமினலா? ரியல் அக்கௌண்ட் பார்த்தோமா இல்லையா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ஸ்டாக்கை பத்தி நான் டீடைலா பேசி இருக்கிறேன், அங்க போய் ரெஃபர் பண்ணுங்க. பர்ச்சேசஸ் இஸ் a ரியல் அக்கௌண்ட், அதுல ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு தட் இஸ் கால்ட் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ், ஆல்சோ கன்சிடர்ட் as expenses debited in the P&L account or trading account. அது மாதிரி பர்ச்சேசஸ் வந்து ரியல், ஏன்னா இன்னும் விற்கல, இன்னும் கன்சியூம் பண்ணல. நீங்க வாங்கினது வித்துட்டீங்கன்னா அது வந்து நாமினல், வாங்கினது கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா நாமினல், வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னா அது வந்து எக்ஸ்பென்ஸா மாறல இன்னும். ஸோ தட் மே பி யூஸ்ட் இந்த நெக்ஸ்ட் இயர்னா அது ரியல் அக்கௌண்டா நம்ம ட்ரீட் பண்றது பெட்டர். ஆனா பர்ச்சேசஸ் வரும்போது இது எங்க போகணும்? கமான் டெல் மீ, வேர் வில் இட் கோ? எங்க போகும்? எந்த புக்ல போகும்? ஸ்பீட் அப் பண்ணுங்க. எங்க போகணும்?
பேமெண்ட்ல போகலாம். பேமெண்ட்ல போகலன்னா எங்க போகும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எங்க போகணும்? பர்ச்சேஸ்க்கு என்ன என்ட்ரி சொல்லுங்க. வாட் இஸ் என்ட்ரி ஃபார் பர்ச்சேசஸ்? பர்ச்சேசஸ் கொண்டு போய் கேஷ் இல்லைன்னா பேங்க் இல்லைன்னா திரும்ப கேஷ். மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கு. கேஷும் பேங்க் இல்லைன்னா சப்ளையர் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட்டர்ஸ். கிரெடிட் டிரான்சாக்ஷன் இட் வில் கோ டு த கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ அப்போ இது வந்து நம்ம கரண்ட்லி வேர் வில் இட் அப்பியர் அப்படின்னா பேமெண்ட் சைட் ஆஃப் த கேஷ் புக். இன் கேஸ் ஆஃப் கேஷ் பர்ச்சேசஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் இருந்தால் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல போயிடணும். மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் த க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த க்ளோசிங் ஸ்டாக் எங்க போயிடும்? இட்ஸ் an asset. that to closing balance sheetல asset sideல இருக்கும். ultimate value what you get you know இது பேர் என்னது? material consumed. ஓகே, மெட்டீரியல் கன்சியூம் பண்ணது உண்மையிலுமே உங்களோட எக்ஸ்பென்சஸ். இதுதான் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ல போயிடும். திஸ் இஸ் ரிலேட்டட் டு எனி இன்வென்ட்ரி கன்சியூமபிள்ஸ், எனி இன்வென்ட்ரிஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் சம் மிஸ்ஸிங் டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு ப்ரிப்பேர் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட். அசெட்ஸ் ஆரம்பத்தில் 1,00,000 ரூபாய் இருந்துச்சு, இயர்ல 60,000 ரூபாய் இருந்துச்சு. அது எப்படி குறைஞ்சது? மேபி சேல்ஸா இருக்கலாம், சேல்ஸ்ல லாஸ் ஆன் சேல்ஸ் இருக்கலாம். பர்ச்சேஸும் பண்ணியிருக்கிறோம், குறைஞ்சிருக்குன்னா அது டெப்ரிசியேஷனாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம் அண்ட் சேல். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்கணும். These are the structures you have to understand for accounting non-profit organization first of all. Okay, come on, make note of it. Being 10,000 per month, 10,000 per month for the year ended 2022-23 outstanding salary எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க அரௌண்ட் 10,000 இருக்கு. salary paid in advance அது ஒரு 5,000 இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் salary, advance salary ஒரே வருஷத்துல இருக்க முடியுமா அப்படி சொன்னாக்க of course there is some possibilities, because in an organization we may have a number of employees. For some employees the payment may be pending, for some employees the advance also may be issued or given. So we have around 5 or 6 staff in Singar Academy. அதுல 3-4 பேருக்கு வந்து அந்த மாசம் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி அடுத்த மாசத்தோட சேர்த்து கொடுங்க சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க அட்வான்ஸ். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த என்னைக்கு சேலரி கொடுக்குறோம் எனக்கு இல்லை, ஸோ அது அவுட்ஸ்டாண்டிங்ல மாறி போச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் த திங் ஆர் தேர். ஸோ அப்போ அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்கும், அட்வான்ஸும் இருக்கும். ஸோ யூ ஷுட் நாட் பேனிக். அதே மாதிரி 22-23 in 22-23-24 வருஷத்துல again we have outstanding salary being ஒரு 15,000 and advance salary being 10,000. So how this will appear in entire books of accounts? In the books of accounts la eppadi appear ஆகும்? How this will appear in the books of accounts? First of all you have to understand the journal entries. Journal entries pass பண்ண பார்க்கலாம். We try to pass journal entry. இதெல்லாம் எப்படி appear ஆகும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம் இங்க. How all these things will be appearing. Okay. அதாவது நார்மலா நம்ம படிக்கிற ஃபார்மேட், காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் அந்த ஃபார்மேட் இப்படி இருக்கும். salary paid எவ்வளவுங்க salary paid சொல்லவே இல்லை. அதோட நீங்க என்ன பண்ணி ஆகணும், add outstanding of the current year minus advance of the current year
minus outstanding of the previous year, add advance of the previous year. Outstanding of the previous year paid in this year will be taken. The ultimate value will be salary expenses. This is salary expenses. This will go to expenditure side. Outstanding of the current year is a liability, closing liability. Advance of the current year being opening liability, closing assets. Closing assets. Outstanding of the previous year. Outstanding of the previous year. போன வருஷத்துல அது வந்து லைபிலிட்டியா இருந்திருக்கணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டிஸா இருந்திருக்கணும். போன வருஷம் முன்னாடியே அவங்க இருந்த கட் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா ஓப்பனிங்ல அது அசெட்ஸாக இருந்திருக்கணும். மாசத்துக்கு 10,000 ரூபாய் அப்படி சொன்னாக்க 12 மாசத்துக்கு எவ்வளவு வரணும்? 1,70,20,000 ரூபாய் தான் எக்ஸ்பென்சஸ். கொடுக்கலன்னா கவலைப்பட வேண்டாம், இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளோ அதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டே வாங்க. அவுட்ஸ்டாண்டிங் salary of the current year being 15,000 and advance being for the current year end being 10,000, and similarly outstanding of the previous year being 10,000, and assume this is paid in this current year, and this 5,000 will be here. Reverse calculation la salary paid will be calculated. So here it should be 1,15,000. 1,15,000 plus 5 120. reverse போகும்போது 120 minus 5 115. இது மைனஸ் இருந்தா பிளஸ் பண்ணோம்னா 1,25,000 here. இது மைனஸ் இருந்தா பிளஸ் பண்ணோம்னா 1,35,000. இது பிளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணோம்னா 1,20,000. salary paid being 1,20,000. how this will be appearing in the concern ledger? concern ledgerல இது எப்படி appear ஆக போகுது அத முதல்ல நம்ம பார்க்கலாம். is that okay? So what are the things we have? One is all about opening statement of affairs. Opening statement of affairs. Another being receipts and payments. Another one being income and expenditure. Another being closing balance sheet. So I am going to post all these things. Okay. This salary paid will go to the payment side. This receipt side. This payment side. So payment side la podunga. Salary paid. The value being 1,20,000. And outstanding of the current year being the closing balance sheet la liability side la varano. Outstanding salary expenses. Value being 15,000. Advance of the current year being the asset in the closing balance sheet. So salary paid in advance. The value being 10,000. And outstanding of the previous year being the liabilities in the previous year's balance sheet. அதாவது opening statement of affairs la liability side la போடுறேன் outstanding salary. This value being 10,000. And advance of the previous year, in that previous year this salary paid in advance is an asset, appears in the asset side, value being 5,000. And finally salary being the expenses. So expenditure side la salary போட்டுக்கிறேன். Debit side salary. This value being 1,20,000. So ஒரு comprehensive illustration வந்தா நீங்க இந்த மாதிரி டைரக்டா போஸ்டிங் கொடுத்தால் போதுமானது. ஆனா எக்ஸாம்ல இதுக்கெல்லாம் என்ட்ரி போடுங்கன்னு சொல்லிட்டால் என்ட்ரி எப்படி போட போறோம்? அதே சமயத்துல இந்த salary பட்டு ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் போடுங்கன்னா அது எப்படி போட போறோம்? How do we approach that? So I am going to explain that in detail. Let's see here. Okay. salary paid கான என்ட்ரி என்ன? salary paid கான என்ட்ரி expenses தானே, expenses paid. So salary account debit to cash at bank. 1,20,000.
Now outstanding இருந்தா salary account debit to outstanding, இது வந்து closing outstanding. Salary account debit to outstanding salary. Outstanding salary. This value being 15,000. இது over, இது over. 15,000. And this is closing. Advance வரும்போது என்ன ஆயிடும்? Salary in advance account debit. Salary in advance account debit to salary account. This one is also closing. The value being 10,000. The value being 10,000. Clear? அதே மாதிரி outstanding of the previous year paid in the current year வரும்போது the journal entry being இதோட inverse. Previous year உடைய advance இருந்துச்சுன்னா இதோட inverse நம்ம போடணும். So outstanding salary account debit to salary. This outstanding salary being the previous year information or opening information. This value here being 10,000. Then advance of the previous year in the entry of ulta, so salary account debit debit to salary in advance. Opening. This value being 5,000. Ultimate நீங்க salary expenses வந்துச்சே, இது என்ன பண்ணுவீங்க? Transfer entry போடணும். எங்க transfer ஆக போகுது? Income and expenditure debit. Actually P&L account debitல போகணும் இல்லையா? If it is being the trading concern, இது வந்து income and expenditure accountல debit பண்ணிடுறேன். So the entry being income and expenditure account debit to salary. Income and expenditure account debit to salary. The ultimate value being 1,20,000. ஒரு முறை எக்ஸாம்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நேரடியாக salary account போடு அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் போடாமல் salary account போடுங்கன்னு சொல்லிட்டால் எப்படி போடுறது? We will be now solving that here. I am going to solve this here. Salary account. Salary payment பண்ணும்போது என்ன entry வருது பாருங்க? To bank. To as well as by. Salary account debit to bank. This value being 1,20,000. And salary இங்க வரும்போது to outstanding salary. Closing value. The value being 15,000. And salary advance இங்க வரும்போது by salary in advance. Value being given in closing 10,000. இங்க outstanding salary by outstanding salary opening value being 10,000. and இங்க salary ல வரும்போது to salary in advance value being opening value, this value being 5,000. and finally salary is transferable to income and expenditure by income and expenditure account, this value being 1,20,000. finally tally பண்ணோம்னா it gets tally 1,40,000. so ஒரு முறை எக்ஸாம்ல டைரக்டா இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு prepare salary account னு கேட்டுட்டாங்க. அப்ப journal entry போட்டு salary account போட்டா லேட் ஆகுமா இல்லையா? அப்ப அந்த salary account எப்படி டைரக்டா போறது? How can we prepare the salary account directly without that journal entries?
அப்படின்னு சொன்னாக்க சிம்பிள் லாஜிக் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் salary account directly. ஓகே, கவனிங்க. யூஸ்வலா அசெட்ஸ் எல்லாமே பேலன்சஸ் எங்க இருக்கும்? அசெட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் எங்கப்பா இருக்கும்? ஓப்பனிங் அசெட்ஸ் அந்த டெபிட் சைட்ல, க்ளோசிங் அசெட்ஸ் அந்த கிரெடிட் சைட்ல வரணும். இப்ப கவனிங்க, ஐ ஓபன் த salary account. ஓகே, ஒரு அசெட்டா இருந்தால் ஓப்பனிங் எங்க இருக்கணும்? டெபிட் சைட்ல இருக்கணும். அசெட்ஸ் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க இருக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் அசெட் இங்க இருக்கணும். க்ளோசிங் எங்க இருக்கணும்? ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். இது க்ளோசிங் பேலன்ஸ். டெபிட் ஐட்டம் அது இன்க்ரீஸ் ஆகிறதா இருந்தா டெபிட் பண்ணுங்க, அந்த salary வேல்யூ குறையதா இருந்தா கிரெடிட் பண்ணுங்க. கிளியர்? திஸ் இஸ் a simple logic. இப்ப நமக்கு ஓப்பனிங் அசெட்ஸ் என்ன இருக்கு, ஓப்பனிங் liabilities என்ன இருக்கு கவனிங்க. So you know this information. இது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், திஸ் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். டைரக்டா போடுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக நான் இப்ப கைட் பண்றேன். இது ஓப்பனிங் அசெட், இது ஓப்பனிங் அசெட், இது க்ளோசிங் அசெட். ஓப்பனிங் அசெட் should be here, closing asset should be here, right? ஓப்பனிங் அசெட்ஸ் பேரு salary advance. ஓப்பனிங் salary outstanding, sorry, advance, closing. அதே மாதிரி இது ஓப்பனிங் liabilities, இது க்ளோசிங் liabilities. ஓப்பனிங் liabilities எங்கிட்ட வரணும்? Here. Salary outstanding salary, opening, and outstanding salary, closing. So opening எவ்வளவு இருக்கு? 10,000. closing எவ்வளவு இருக்கு? 15,000. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. பேலன்ஸ் ஷீட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அசெட்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அசெட்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போடுங்க. ஸ்டார்ட் வித் டெபிட் பேலன்ஸ் brought down, ends with the balance carried on credit side. அதே மாதிரி liabilities இருந்துச்சுன்னா ஓப்பனிங் வந்து கிரெடிட் சைடையும் க்ளோசிங் டெபிட் சைடையும் வரணும். அதான் லாஜிக். அந்த லாஜிக் வச்சிருக்கீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். salary எப்ப இன்க்ரீஸ் ஆகுது? பேமெண்ட் பண்ணும்போது. salary to bank இது இன்க்ரீஸ் ஆகும். பேமெண்ட் வந்து மாசத்துக்கு 10,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணதா பார்த்துருக்கிறோம். எப்ப குறையுது? when the salary is transferred to the income and expenditure. அப்ப என்ன என்ட்ரி வரும்? P&L account or income and expenditure account debit to salary, income and expenditure account 1,20,000. So such a way, in order to prepare that salary account or income account directly அப்படின்னு சொன்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். We have to start with the opening assets, closing assets, and liabilities, opening liabilities, closing liabilities. அசெட் சம்பந்த டெபிட் பே ஐட்டமா இருந்துச்சுன்னா டெபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுங்க, அது குறையுதுன்னா கிரெடிட் பண்ணுங்க. எப்ப இன்க்ரீஸ் ஆகும்? பேமெண்ட் பண்ணும்போது. எப்ப குறையும்? ஆன் ட்ரான்ஸ்ஃபர் தட் டு த நெக்ஸ்ட் அக்கவுண்ட் இட் இஸ் கோயிங் டு பி டிக்ரீஸ். So this is the format for all sort of expenses. In case of income, we have to work out in reverse manner. Is that okay? Yes, come on, finish up a comprehensive illustration I have given